ஹலோ மக்களே! இன்னைக்கு செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா? அவங்க இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? வேக்கன்சி எங்கெங்க இருக்கு? இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? எவ்வளோ சம்பளம்? அப்படின்றத அவங்க டீட்டெயில்டாவே குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண எல்லாத்துக்கும் இது ஒரு செம்மையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். இல்லப்பா எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும், ஃபேமிலி கிட்டயும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒன் வேகன்சி ஃபார் த போஸ்ட் ஆஃப் ரிசர்ச் ஆஃபீஸர் நேச்சுரோபதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் இருக்காங்க இல்லையா, அவங்க இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஒரு போஸ்ட் இருக்குது. என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரிசர்ச் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு போஸ்ட். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து லெவல் 10 சம்பளம். ஸோ கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேலே இதுக்கு சேலரி. சரிங்களா? வயது வந்து 35 வயது வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி யோகிக் சயின்ஸ் டிகிரி ஆஃப் 5.5 இயர்ஸ் டியூரேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நேச்சுரோபதி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து வேக்கன்சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 வேக்கன்சிஸ் இருக்குது ஆர்கியாலஜிக்கல் ஆர்கிடெக்டில். ஓகேங்களா? இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரில் இருந்து வெளியிட்டிருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் ஆர்கிடெக்ட் அப்படின்ற ஒரு ரோலு. சரிங்களா? இதுக்குமே 1,00,000க்கு மேலே உங்களுக்கு சம்பளம். லெவல் 10 பேக்கேஜ். 35 வயசுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் யூஆர் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா. ஓகேங்களா? அன்ரிசர்வ்டு கேட்டகரியில். இதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பேச்சுலர் டிகிரி இன் ஆர்கிடெக்சர் படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டிசைனில், கன்ஸ்ட்ரக்ஷனில், சிவிலில் ஏதாவது இருந்ததுன்னா பெட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதே மாதிரி சூப்பரிண்டென்ட், டெப்டி சூப்பரிண்டென்ட் ஆர்கியாலஜிக்கல் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ரோலுமே இருக்குது. இதுவுமே மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரில் இருந்து தான் வெளியிட்டிருக்காங்க. இதுக்குமே 1,00,000க்கு மேலே உங்களுக்கு சம்பளம். யூஆர் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா யூஆர் கேட்டகரியில் 35 வயசுமே, ஓபிசியில் வந்து 38 வயசுமே, எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் 40 வயசு, பிடபிள்யூபிடியில் 45 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்? சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்துருக்கணும். சரிங்களா? அடுத்தது வேறு அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனோன்னா ஒரு போஸ்ட் இருக்குங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கெமிக்கல் இன்ஜினியரிங் போஸ்ட்டு நேஷ்னல் சுகர் இன்ஸ்டியூட் கான்பூரில் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து மினிஸ்டர் ஆஃப் கன்சியூமர் அஃபேர் அப்படின்ற ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அவங்க தான் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒரு போஸ்ட் இருக்குது, போஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஸர் போஸ்ட். ஓகேங்களா? கெமிக்கல் இன்ஜினியரிங். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து 13 லெவல் 13 அப்படின்ற பே ஸ்கேல். அதனால் நல்ல சேலரிங்க. ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் வந்து 55 வயசு வரைக்குமே எஸ்சி கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் ஏதாவது ஒரு மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து டீச்சிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றது மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அடுத்த ஒரு போஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு. இதுக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும்னா, லெவல் 8ன்ற மாதிரி பே ஸ்கேல் சொல்லியிருக்காங்க. 35 வயசு வரைக்குமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். மாஸ்டர் டிகிரி இன் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அடுத்தது ஒரு வேக்கன்சி இருக்குங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சிவில் இன்ஜினியரிங்கான வேக்கன்சி. ஓகேங்களா? இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுக்குமே லெவல் 10க்கான ஒரு வேக்கன்சிங்க. இதுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பிஇ படிச்சிருக்கோம் சிவில் இன்ஜினியரிங்கில் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து 7வது வேக்கன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேக்கன்சி சிவில் இன்ஜினியரிங்கில் தான். அதுவுமே காலேஜ் ஆஃப் மினிஸ்ட்ரி இன்ஜினியரிங் மிலிட்ரி இன்ஜினியரிங் பூனேயில் இருந்து இதை வெளியிட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வருது இது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து லெவல் 10 பேக்கேஜ் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த ஒரு வேக்கன்சி எங்கே அப்படின்னா, லேடி மெடிக்கல் ஆஃபீஸர். ஓகேங்களா? ஃபேமிலி வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீசஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து இந்த ஒரு வேலையை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வயசு வந்து 30 வயசாக இருந்திருக்கணும் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில், 35 வயசாக இருக்கணும் எஸ்சி கேட்டகரியில். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, 9வது வேக்கன்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, 2 வேக்கன்சி இருக்குங்க. சயின்டிஸ்ட் பி ஃபார்சினிக் சைக்காலஜி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பே ஸ்கேல் வந்து லெவல் 10 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா இன்னும் நிறையா கொடுத்துருக்காங்கங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, 10வது வேக்கன்சி என்னென்னா, அசிஸ்டன்ட் டைரக்டரேட் அப்படின்ற ஒரு வேக்கன்சி சேஃப்டியில். ஓகேங்களா? ஃபேக்ட்ரி அட்வைஸ் சர்வீஸ் அண்ட் லேபர் இன்ஸ்டியூட்டுன்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ன்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? லெவல் 10 பேக்கேஜில் தான் 35 இயர்ஸ் ஆஃப் யூஆர் அண்ட் 40 இயர்ஸ் ஆஃப் எஸ்சி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, 3 வேகன்சி ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் மைனிங் இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மைனிங்கில். ஓகேங்களா?
பே ஸ்கேல் வந்து 7 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கணும். இடபிள்யூஎஸ் கேட்டகரி, யூஆர் கேட்டகரி, 33 ஓபிசி கேட்டகரியில் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய வேகன்சிஸ் இருக்குது. இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை பக்கம் அவங்க வந்து ஒரு 58 பக்கம் 59 பக்கம் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவுமே வேகன்சி லிஸ்ட்டு தான். நீங்கள் வந்து இந்த லிஸ்ட்டை நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக எல்லாத்துக்குமே நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நம்ம டிஎன்பிசி எக்ஸாமுக்கு, குரூப் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா டெஃபினட்டாக யூபிஎஸ்சிக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இது கிடைக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. சரிங்களா மக்களே? தேங்க்யூ.